இந்த குரலை உனக்கு யார் தந்தது? கமலா யாழ் வந்தது. இளமையது போனால் அது திரும்பாது. மெய் சிலிர்க்குதுமா, மெய் சிலிர்க்கு. அணை மரக்காற்றும் பன்னிசை கூத்து வாருங்க. அவன் ஒரு தண்ணி அடிப்பான். அந்த வல்வேலை யார் பிறந்தாலும் அது அப்படித்தானே. அவர் வழி தனி வழி. கூப்பிட்ட குரலுக்கு யார் வந்தது? குழந்தையின் வடிவிலே. வணக்கம் ரோகோலை, நாங்கள் மீண்டும் ஒரு காலை கூட சந்திக்கிறோம். இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடிய போது யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் நாங்கள் நிற்கிறோம். இன்றைய நாளில் இந்த இடத்துல இந்தியாவிலிருந்து வருகை தருகின்ற பாடகர்கள் முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் பூநகரியில் அமைந்திருக்கின்ற பூநகரி மன்னித்தலை பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற 3500 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஆலயம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரசித்தி பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க ஆலயமான சிவன் ஆலயம் மன்னித்தலை சிவன் ஆலயத்தில் இன்றைய நாளில் புதுப்பொழிவோடு இந்த சிவன் ஆலயம் புதுசாக கட்டப்பட்டு இன்றைக்கு மிக பிரம்மாண்டமாக கும்பாபிஷேக நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வை சிறப்பிக்கின்ற முகமாக இந்தியாவிலிருந்து வருகை தருகின்ற பாடகர்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் குப்புசாமி அவர்கள், அதோட கோவை கமலா அம்பாள் அவர்கள் நல்ல சிறந்த பக்தி பாடல்கள் எல்லாம் பாடக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வயதான ஒரு பாடகி அப்படின்னு சொல்லலாம். சிறந்த பாடல்களை தாரத்துக்காக அது மட்டும் இல்லாமல் சஞ்சனா அவர்களும் இன்றைய நாளில் இந்த இடத்துக்கு வருகை தந்து இன்றைக்கு இரவு நடைபெறுகின்ற இந்த இசை நிகழ்ச்சி, இந்த கும்பாபிஷேக நிகழ்வை முன்னிட்டு இரவு இசை நிகழ்ச்சி இடம்பெற போகின்றது. நீங்களும் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா இந்த இசை நிகழ்ச்சியில் பார்த்து கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைய நாளில் இந்த இசை நிகழ்ச்சிக்காக வருகை தருகின்ற இந்த பாடகர்களுடைய வருகை இந்த விமான நிலையத்தினூடாக எப்படி இருக்குது என்று சொல்லியும் அவர்களுடைய ஒரு குரலான ஒரு சில பாடல்களையும் நாங்கள் கேட்டு இந்த காணொளி பதிவு செய்ய போகிறோம். எங்களுடைய சேனலுக்கு யாரை புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொளி பாருங்க. தொடர்ச்சியாக காணொளிக்குள்ள போகலாம். இறங்கிட்டோம். நீங்கள்லாம் அங்கே கோயிலுக்கு இறங்கணும் கண்டிப்பா. ரைட், உங்களுக்கு பின்னாலே வந்துருக்கிறோம். குடும்பத்தில் வாங்க. சிவனுடைய பாட்டையும் கேட்டு இவனுடைய பாட்டையும் கேட்டு எஸ் என்ன ரைட் 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 வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். இப்பொழுது அடுத்த பாடகர் வரவேற்கப்பட்டு கொண்டிருக்கிறார். சஞ்சனா. வணக்கம் அம்மா. இப்பொழுது எங்களுடைய வணக்கம் அம்மா. வணக்கம் அப்பா, எப்படி இருக்கிறீங்க? முருக முன்னேற்ற நல்லா இருக்கோம்ப்பா. முருகா முருகா முருகா. முதல் தடவையாக வாருங்களா யாழ்ப்பாணம்? இல்லைம்மா, நிறைய வந்திருக்கேன். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். நிறைய வந்திருக்கேன். நம்ம ஊர் இல்லையா, நம்ம ஊராச்சு. முருகா முருகா. சாமானிய விட்டதில் இருப்பா. தமிழே பிறந்த இடம் இல்லையா. அடிக்கடி வீடியோவில் தான் பார்த்துருக்கிறோம். உடனே தான் உங்களை நேரில் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது எங்களுக்கும் முருகனுக்கு நாங்கள் முருகா முருகா யாரு வண்டிதான் அவன் தானே எழுதுறான். இன்னைக்கு பார்க்கணும்னு நானாவது நீயாவதுப்பா. எல்லாம் அவன் செயல், எல்லாம் அவன் செயலப்பா. இன்னைக்கு பார்க்கணும்னு நான் நினைச்சா முடியாதப்பா. உனது எனது என்பதெல்லாம் விண் தர்க்கம் அம்மா. முருகா. வரவேற்பிலேயே அம்மா பாடல்களை பாடிக்கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க எல்லாம் இல்லைன்னா எங்களுக்குலாம் ஏதப்பா மதிப்பு. எல்லாத்துக்கும் காரணம் எல்லாம் நீங்கள்லாம் தான். நீங்கள்லாம் இல்லைன்னா கலைஞர்களுக்கு எந்த மதிப்பும் இல்லையப்பா. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க மெழுகத்தியா இருந்து. அடாடா முருகா முருகா, எல்லாத்துக்கும் காரணம் நீங்களப்பா. முருகா. வணக்கம் அம்மா. வணக்கம் அப்பா. என்னன்னு சொன்னால் நீங்கள் பல காணொளிகளில் வார்த்தைக்கு வார்த்தை முருகா முருகா என்று சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. அதுக்கான காரணத்தை தெரிஞ்சு கொள்ளலாமா? ஏப்பா, பகவான் இல்லாத ஏப்பா நம்மளால ஏதாவது முடியுமா? எல்லாத்துக்கும் காரணம் இறைவன் தானே. அதனால முருகா அப்படின்னு கூப்பிட்டா கூப்பிட்ட குரலுக்கு யார் வந்தது? குழந்தையின் வடிவிலே யார் வந்தது? கூப்பிட்டா உடனே வருவனும். யாரை கூப்பிட்டா வருவான்னு பகவானை கூப்பிட்டுட்டா எல்லாரும் ஒன்று தான். முருகன், சிவன், ஐயப்பன், ராமர், முருகர் எல்லாரும். இது ஊரே எப்படி சாமானியப்பட்டதா? லிங்கேஸ்வரன். லிங்கேஸ்வரன் எப்பேற்பட்டவனப்பா லிங்கேஸ்வரன். அவன் நினைச்சிருந்தா, ஆனா அப்படிப்பட்டவன் இல்லை. லிங்கேஸ்வரன் லங்கைக்கே அதிபதி ஈஸ்வரன். அதனால பகவானை சொன்னா தான் நிம்மதி கிடைக்கும். எப்படியா சந்தோஷம் நிம்மதி வேணும்னா பகவானை தான் கூப்பிடணும். அவர் கூப்பிட்டா உடனே எல்லாரையும் காப்பாற்றுவார். என்னன்னு இல்லை, ஒன்றும் இல்லை. அவருக்கு யாராவது வித்தியாசம் உண்டா? ஏப்பா நீயாவது நானாவது தெரியுமா? அவருக்கு எல்லாரும் ஒன்று தான். எல்லாரும் ஒன்று தான். உங்களுக்கும் உண்டு, எங்களுக்கும் உண்டு. முருகா. சுதா சுவாமிகள் இல்லையா, ஒரு சுவாமிகள்னு இருந்து அதை வழி நடத்தி அது செய்யணும் இல்லையாம்மா? முருகா
வல்வையின் மைந்தன் சுதா சுவாமிகள். அவர் வந்து ரொம்ப எல்லாருக்கும் கலைஞர்களுக்காக உதவி பண்ணியிருக்கார். கலைஞருக்குன்னு இல்லை, எல்லாருக்கும் தான். எங்களுக்கு வேணா உங்களுக்கு தான், உங்களுக்கு வேணா எங்களுக்கு தான். அதுபோல் சுதானந்த சுவாமி இருக்காரே நம்ம வல்வை, அவரை ரொம்ப எப்படி வல்வைனாலே அப்புறம் வல்வைன்னா அப்புறம் என்ன பண்ணுறது இல்லையா? வல்வைன்னா என்ன? அடாடா, அந்த வல்வையில் யார் பிறந்தாலும் அது அப்படித்தானே இப்போ. அவர் வழி தனி வழி இல்லையா? மற்றதம்மா, நீங்கள் முருகனுக்காக பல பாடல்கள் பாடினாலும் ஆமாம், உங்களுக்கு ரொம்ப விருப்பமான ஆறுபாடை வீடு முருகா முருகா பாடலில் ஓரிரு வரிகள் படிப்பீங்களா? படிக்கிறேன்ப்பா. பணம் பதவி தேவையில்லை, பொன்பொருளும் நாடவில்லை, முருகா உன் அருள் போதுமே. உயிர் வாழுகின்ற காலம் எல்லாம் மாளிகையில் நாட்டமில்லை, குமரா உன் நிழல் போதுமே. கோடி பணம் இருந்தாலும் மேலும் அதை தேடுகின்ற இந்த மானிடர்கள் கூட்டம் நடுவே மனம் தேடி உன்னை தெரிந்தபடி திருப்புகழை பாடும் என்னை நாடி வந்து காத்த குருவே. முருகா, கோடி பணம் இருந்தாலும் இன்னொன்று, ஆனால் பக்திக்கு பகவானுக்கு பேர் சொல்லிட்டா இன்னும் சொன்னால் இன்னும் எல்லாம் தான். இப்ப நீங்கள் இந்த பக்தி பாடல்கள் பாடுறீர்கள், அதை விட உங்களோட பாடல்கள்ல மிகவும் பிரசித்தி பெற்றது காண கருங்குயிலை பாடல். சரிம்மா, அதுல அந்த வரிகள் நீங்கள் பாடியிருப்பீர்கள். சேட்டி எல்லாம் செய்யறது சின்ன சின்ன குரல் இப்படி கணீர்னு இருக்க இதுக்கான காரணத்தை சொல்லிட்டு போங்க. பழசிகளை திரும்பி அது பார்க்காது. சேட்டையெல்லாம் சின்ன வயசுன்னா இப்போ கூட சேட்டை பண்ணலாம், யார் பார்ப்பாங்க? கத்துவாங்க, சத்தம் போடுவாங்க. முருகா 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 முருகா. இது போன்ற பாடல்கள் அனைத்தையும் நாங்கள் நேர்ல பாக்குறதுக்கு வர்றதுக்கு தயாரா. கண்டிப்பா நீங்க எல்லாரும் வரணும். எல்லாரும் 5/7/2026 வாரம் சந்திக்கிறோம். ஆமா, முருகனோட செயல்ல எல்லாரும் சந்தோஷமா, ஒரே சௌக்கியமா, ஜாலியா, சந்தோஷமா, பக்தியா சந்திக்கிறோம். வணக்கம். கூப்பிட்ட குரலுக்கு யார் வந்தது? இந்த குரலை உனக்கு யார் தந்தது? கோவை கமலா யாழ் வந்தது, கொண்டாடத்தானே இறைவன் தந்தது. கலைஞனப்பா, எல்லாரும் கலைஞன் வாழ்த்துறது பெரிய விஷயம். அது சரி, ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு போங்க. முருகா, இந்த வயசுலயும் முருகா இந்த குரல் முருகா இப்படி கணீர்னு இருக்க முருகா இதுக்கான காரணத்தை சொல்லிட்டு போங்க. அது என்ன தெரியுமா? அது எல்லாம் என்னுடைய ரசிக பெருமக்கள் தான். அது ரசிக பெருமக்கள், அவங்க அப்படி சொல்லி அவங்க நினைச்சு முருகனை பாடுறீங்க. மெய் சிலிர்க்குதுமா, மெய் சிலிர்க்கு. ஆமா முருகா, ஆமா, அவனை பாடினா முருகா. முருகா, நன்றி அப்பா. எல்லாருக்கும் நன்றின்னு தான் சொல்ல முடியும், வேற ஒன்றும் சொல்ல முடியும். சரி, முருகா 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 முருகா. ஐயா வணக்கம். அண்மையிலான் ஜாழ்ப்பாணம் வந்திருந்தீங்க நினைக்கிறேன். ஆமாம். இப்போ திருப்பியும் வந்திருக்கிறீங்க, என்ன நிகழ்வுக்காக வந்திருக்கிறீங்க? பூநகரி மன்னித்தலை பரமேஸ்வரன் திருக்கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சுதானந்த சுவாமிகள், கரெக்டாக சொல்கிறது, சுதானந்த சுவாமிகள் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்காங்க இசை கச்சேரி. 10 பாடல்கள் சிவனுக்காக எல்லாரும் பாடி, அதில் நானும் ஒரு பாட்டு பாடியிருக்கிறேன். ஈசனுக்கு பிரியம் இந்த மன்னித்தலை அப்படிங்கிற ஒரு பாட்டு, அதை இரவு பாடுவோம். எல்லாரும் வரணும். ஏன்னா இங்கே யாழ்ப்பாணம்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது, ஒன்று யாழ்ப்பாணம், அடுத்தது சிவன். ஏன்னா நிறைய தேவார பாடல்களை யாழ் மக்கள் தான் அதிகமாக பாடுவாங்க. சிவன் பாடல்னால் யாழ் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா முக்கிய தெய்வம் யாழ் மக்களுடைய, தமிழீழ மக்களுடைய தெய்வம் சிவன். அந்த சிவன் பரமேஸ்வரன் அவருடைய திருக்கோயில் குடமுழுக்கு, அதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அது இந்த நிகழ்வில் வந்து நான் அந்த பாட்டு பாடுறது எனக்கு கிடைத்த பெரும்பேராக நினைக்கிறேன். அது எனக்கு வந்து யாழ் மக்கள்லாம் என்னுடைய உறவுகள் தான். பனை மரக்காற்றும் பன்னிசை கூத்தும் நிறைந்த தமிழீழ சொந்தங்களே, உங்களை காண பூநகரி மன்னித்தலை வந்திருக்கும் கலைஞர்களின் பாட்டை கேட்டு பரமேஸ்வரன் அருள் பற்று இனிமையுடன் செல்வதற்கு வாருங்கள், சந்திப்போம் இன்று மாலை. தமிழா நீ பேசுவது தமிழா? ஆமாம்,
காசி ஆனந்தன் அவருடைய பாட்டு. அது அங்கே ஏன்னா நான் தமிழே பேசுகிறது இல்லையே, தமிழ்னு நம்ம நினைக்கிற நிறையா சொற்கள் தமிழே அல்ல. இப்போ வந்து சாப்பாடு ரெடி இல்லை சாப்பாடு தயார்னு இருக்காங்க இல்லையா, தயார் என்பது தமிழ் அல்ல. அதான் நல்லா டீக்கு சரியான தமிழ் தே. அதை வந்து யாழ் மக்கள் தான் கொண்டு வந்தாங்க. ஒரே சொல்லு தான் டீக்கு தே இலை, டீ இலை. வாருங்க அவன் ஒரு தண்ணி அடிப்பான், நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன், சும்மா கதைக்கிறேன் நீங்கள் அப்போ வாருங்க ஒரு தண்ணி குடிப்பான் அப்படின்னு அந்த சொல்லு இருக்கு பாருங்க, தண்ணி. அருமையான சொல். அதனால தான் அப்போ வந்து அந்த தயார் அப்படிங்கிறது ஹிந்தி சொல். தும்கோ தயார் ஹே மே தயார் நெய் ஹே. அப்போ தயார் என்பது தமிழ் அல்ல. அதுக்கு சரியான தமிழ் வந்து அணியம், 3 சுழி அணியம் சொல்லணும். அதனால தான் காசி ஆனந்த் அவர்கள் வந்து ஒரு பாட்டு எழுதி என்னை பாட சொன்னாங்க. நான் தான் இசையமைச்சது. அது தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கு. நான் தான் இசையமைச்சது, நிறைய பேருக்கு தெரியாது. தமிழா நீ பேசுவது தமிழா, அன்னையை தமிழ்வாயால் மம்மி என்றழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய், என்னடா தந்தையை டாடி என்றழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொன்று தொலைத்தாய், தமிழா நீ பேசுவது தமிழா. அப்படி போங்க. நன்றி நன்றி. எப்படி இருக்கீங்க? நான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் வந்து இங்கே வந்து பாடுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது வந்து எனக்கு 4வது வாட்டி. நான் வந்து சிவன் கோயிலில் பாட போகிறேன். ராஜராஜேந்திர அருள்மிகு சிவன் கோயிலில் பாட போகிறேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஈவினிங் ஷோ நடக்க போது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அதுக்கும் பாட போகிறேன். நான் வந்து சிவனுக்கு வந்து ஒரு ஆல்பம், அதாவது ஒரு மியூசிக் டிவோஷனல் பாட்டு பாடியிருக்கேன். ஸோ அதுலேயும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் ரொம்ப நாள் ட்ரீம் பண்ணிகிட்டே இருந்தேன், நான் இந்த மாதிரி ஒரு டிவோஷனல் ஆல்பம் பாடணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு வந்து சிந்து அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து வாங்க அப்புறம் வந்து இந்த ஈவினிங் ஷோக்கு வந்து நான் கூப்பிட்டதுக்கு வந்து பிரசாத், ஸ்ருதிலயா பேண்டோட ஹெட் பிரசாத் அண்ணாக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். பிரசாத்தனாதான் இப்போ பார்த்தா சமூக வலைத்தளங்கள்ல சரி எங்க சரி இசை நிகழ்வுகள் எல்லாத்துலையும் எங்களை கொண்டிருக்கிற ஸ்ருதிலயா டீம் மொத்தத்துக்குமே என்னோட ரொம்ப 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 நன்றிங்க. அண்ட் எங்க ஸ்ருதிலயா டீம் உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஒரு படிக்கல நீங்களே சொல்லணும். நீங்க அந்த ஆலயத்துக்கு ஆல்பம் சாங் பண்ணீங்கன்னு சொன்னீங்களானே, அது வந்து அங்கே பாடுவேன். அது வந்து சஸ்பென்ஸ் சர்ப்ரைஸ். பிடிச்ச பாடல் ஸோ சாமி பாட்டா, முருகன் பாட்டு. அழகான பழனி மலையாண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா, வலிமையில் நாதனே பாவடி வேலனே, வலிமையில் நாதனே பாவடி வேலனே, வர வேண்டும் மயில் மீது முருகையனே, முருகா 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 முருகா. ஏற்பாடு பண்ணதுக்கு சுகானந்த சுவாமிகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் அவங்க நிறைய மேடைகள் இந்த மாதிரி நிறைய சிங்கர்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. தேங்க்யூ.